Hey guys, நம்ம வந்து இன்னைக்கு பிரெட் அல்வா பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதை இங்கே வந்து நம்ம பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். வேர்க்குதுடா பயங்கரமாக, ரொம்ப வேர்க்குது காய்ஸ். வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பிரெட்டை வந்து பொரிச்சிட்டேன். இந்த அறிவு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான பிரெட் அல்வா பண்ண போகிறோம். வீட்டில் சும்மா இருக்கிறதுனால அது லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றண்ணா, எதையாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. அது கொஞ்சமாக ஊற்றுனாத, லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்று. போதும்ண்ணா எனக்கு தெரியும் டா, நானே ஒரு பெரிய குக்கு, நீ எனக்கு டீச் பண்ணாத. சரி சரி. இப்போ வந்து நம்ம ஐயோ சூடாக இப்போ வந்து நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியை முதல்ல வறுத்து எடுத்து நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துலாம். இப்போ வந்து நம்ம பால் பாக்கெட் ஆரோக்கியா பால் 10 ரூபாய்க்கு வாங்கினது. கையெல்லாம் தெரியுது. பால் நல்லா கொதிக்கணும். ஃபுல் ஃபீல் வச்சுருவோம். தண்ணி ஊற்றிப்போமா? தண்ணி ஊற்ற வேணாம். இல்லை லாஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்க. அது ரொம்ப பத்திரம் அப்போ லாஸ்ட் மிக்ஸி தண்ணி ஊற்றிப்போங்க. தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது? இல்லை பால் போய்ட்டு எடுத்து வச்சுருவோம். பத்திரம்ண்ணா. இப்போ வந்து நம்ம பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சோன்னா நம்ம வந்து ப்ரெட்டை போட்டு கிண்ட போகிறோம். இப்போ வந்து பால் கொதிச்சிருச்சு, நம்ம வந்து ப்ரெட்டை போடுவோம். இப்போ பாருங்கள், தெரியாமல் எண்ணெயில் போயிடுச்சு, ரொம்ப எண்ணெயாக இருக்குது. வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் நல்லா நெய் மணக்குதுண்ணே. சொல்லியா வாசனையாக இருக்குதா இருக்குண்ணே? வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுதான் பார்ப்போம். வந்துச்சுன்னா பால் தேவையில்லை. ஆனால் நிறைய பால் போட நல்லா தான் இருக்கும். பால் போய்ட்டு எடுக்க போனேன், ரொம்ப மூச்சு வாங்குது. பால் பத்தலை. ப்ரெட்டை வந்து நம்ம ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. ப்ரெட்டு இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை குத்துமா போடுவோம். சர்க்கரை ஒரு ரெண்டு டம்ளர். இது என்ன ரெண்டு மூடி இதெல்லாம் வேணாம், ரொம்ப தகட்டிடும். தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை போட்டு ஒரு 2 கிண்டுவோம். ஈவினிங் சும்மா வாசிட்டு ரெட் அல்வா கொஞ்சம் பசை மாதிரி வந்துருச்சு. காசு பண்ண தண்டா. ஏய், நான் செஞ்சு தரேன், நல்லா தான் வரும், நீ வெயிட் பண்ணு. நீ பாருங்க பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையை பண்ணி பேசுறேன், நல்லா இருக்கு. நெய் ஊற்றிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் கை கட்டி விடு. கொஞ்சம் அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்க, நல்லா அப்படி இருக்கு, அல்வா மாதிரி இருக்கு. கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சோபா கடுப்பாக இருக்குது. லைட்டாக ஊற்றிப்போம் பால். போதும். இது வந்து கடைசியில் பால் கோவா மாதிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அல்வா வந்து முடிய போகுது. நான் வந்து நிறைய விதமான அல்வா பண்ணியிருக்கிறேன், பட் இந்த அல்வா கிண்டுறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதே கோந்து மாதிரி இருக்குது. கிண்டிக்கிட்டே இருக்கிறேன், எவ்வளோ நேரமாக கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். சட்டியில் ஒட்டாமல் வரணும் அந்த கன்சிஸ்டன்சி. அப்போ தான் வந்து அது நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரும். அல்வா பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் பாருங்கள், அல்வா இஸ் ரெடி. நம்ம வந்து இப்போ வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை சின்ன இதுக்கு மாற்றிக்கிடுவோம். வந்து இதை வந்து நல்லா ரொட்டி ரெடி.
சொட்டி அல்வா எந்த மாதிரி இப்படி இருந்திருக்கு? அல்வா இப்படி தான் இருக்கும். ஓடியண்டி அல்வா தண்ணியா கொல கொலன்னு இருக்கேன். அது நெய் பத்தலை இல்லை, நீ ஏது நெய் கம்மியாக வாங்கிட்டு வந்த? ஓகே, இப்போ வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம வந்து நம்ம இப்போ ஜிம் போகிறனால டயட்டில் இருக்கிறேன், அதனால இவ்வளோன்னு போதும். அங்கே சாப்பிட்டு வைக்கிறேன். இங்கே பாருங்க, அல்வா மாதிரியே இருக்கு. அப்படி அல்வா இங்கே பாருங்க, கையில் நெய் வடியுது அப்படியே. வெரி டேஸ்டி அல்வா.